ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 12 மினி நம்மளுக்கு டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. ஸோ நான் அதை ட்ரிகர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டேரெக்டாக வந்து 800 மில்லியாம்ஸ் இருக்குது. ஸோ 12 மினி ஐஃபோன் 12 மினின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து சாண்ட்விச் போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சாண்ட்விச் போர்டை நான் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ செப்பரேட் பண்ணிவிட்டு என்னோடய லாஜிக் போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லை லோவர் போர்டில் ஷார்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய லாஜிக் போர்டில் வச்சுட்டு நான் ட்ரிகர் பண்ணும்போது சேம் எனக்கு அந்த 800 மில்லியாம்ஸ் எடுக்குது. அப்போ என்னோடய லாஜிக் போர்டில் தான் ஷார்ட்டிங் இருக்குது. என்னோடய லோவர் போர்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு நான் திருப்பியும் ட்ரிகர் பண்ணி பார்க்குறேன். இந்த 800 மில்லியாம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது எந்த காம்போனண்ட் ஆர் ஐசி மெல்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோடய ட்ரைஸ்டார் ஐசி, அதாவது இதுதான் என்னோடய சார்ஜிங் ஐசி. என்னோடய சார்ஜிங் ஐசி இப்போது மெல்ட் ஆகிருக்கு. அதாவது ஹீட் ஆகும்போது மேலே இருக்கிற ரோசின் எனக்கு மெல்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ 360 டெம்பரேச்சர் ஏர் 4R5 நான் வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 861 DW ப்ளோயர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ பக்கத்துலேயே CPU இருக்கிறதால நான் புதுசாக வாங்கின ஐசியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதில் இருக்கிற வந்து பிபிடியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு 138 பிபிடி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகிட்டு சீட் ஆகிடும் அதுக்காக. ஸோ பக்கத்தில் என்னோடய சிபியும் ஷார்ட்டிங் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்ட பிறகு நான் ஷார்ட்டிங் செக் பண்ணேன். எனக்கு ஷார்ட்டிங் கிளியர் ஆகிடுச்சு. அதை ரெக்கார்ட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, என்னோடய சைடில் இருக்கிற பேடிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாண்ட்விச் போர்டு இல்லையா, இதை நான் செப்பரேட் பண்ணிவிட்டேன். திருப்பி நான் வந்து லோவர் போர்டோடு அட்டாச் பண்ணணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஓகே, ஸோ லெட் எக்ஸஸ் லெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோவர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பேடிங் இருக்கும். ஸோ இந்த பேடிங்கில் இருக்க ரிங்கில் மேலே பேடிங் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம ரீபால் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் காம்பனன்ட்ஸ் எதனா டச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ லெட் எக்ஸஸாக வரும். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் சீட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ப்ராப்பராக எல்லாமே க்ளீனாக பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ லாஜிக் போர்டை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அங்கங்கே எதனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோல்டு மாதிரி இருந்ததுனாக்கா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ எதுவுமே மோல்டோ இல்லைனாக்கா ஒரு சின்ன எக்ஸஸ் லெட்டோ இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகே, ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம லோவர் போர்டை இப்போ நம்ம விக் வச்சு க்ளீன் பண்ண மாதிரி நம்ம லோவர் போர்டையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்மளோட ஃபெப்ரவரி ஆண்ட்ராய்டு ஆஃப்லைன் பேட்சை இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னாக்கா March 11 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்குன்னா கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம லோவர் போர்டும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லோவர் போர்டை நம்ம ரீபால் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எம்அண்ட் பிராண்டோட ஓகே 138 பிபிடி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு ஐசி நம்ம ரீபால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ பிபிடியில் இருக்கிற எக்ஸஸ் பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த ஐஃபோனில் பொறுத்த வரைக்கும் ஓகே, நீங்கள் சாண்ட்விச் போர்டை நீங்கள் ரீபால் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பிபிடியை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக உங்களுக்கு ரீபால் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணாமல் அப்படியே நீங்கள் பிபிடி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்டென்சில் அப்படியே இப்போ பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் பிபிடியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டென்சில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டென்சில் ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பிபிடி ஸ்டென்சிலோடவே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிபிடியை ட்ரை பண்ணாமல் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இதை நான் ரீபால் பண்ணுறதுக்கு 150 to 160 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். அது ஒன்ஸ் ரீபால் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே,
இப்போ எனக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ரீபால் ஆகிடுச்சு. ஸோ ரீபால் ஆனதும் அது கூல் டவுன் ஆன பிறகு என்னோடய அப்பர் போர்டை நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய ஹீட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு செட் ஆன் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு செட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எதனா வீடியோ வேணும் அப்படின்னாக்கா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு கீழே ஸோ நம்மளுக்கான கம்யூனிட்டி குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கும் நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வேணாலும் அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.